எவ்வளவு பக்கி பறக்காத. இத பாரு, நான் கொலை பண்ணல. ஒருவேளை உன் பையன் பண்ணிருப்பானோ? பண்ணாலும் பண்ணிருப்பான். ஆனா பணம் வாங்காம கொலை பண்ணிருக்க மாட்டானே. வரட்டும், பங்கு கேட்கிறேன். நீங்க மட்டும் தான் கேட்பீங்களா? நானும் தான் கேட்பேன். கவாதிகளா மேல கப்போடுக்கு சவுண்ட் பெயிண்ட் அடிக்கலாம் எடுத்துக்கிட்டு போனேன். அதுல கொஞ்சம் சிந்திருச்சு. அதை பார்த்து இந்த நீ ஒரு அப்பா, நீ ஒரு அம்மா. பெயிண்டா இது? இதுக்கு அப்படி பயந்தீங்க? இந்த மாதிரி ஒரு பயந்தா உங்களுக்கு புருஷனை என் தலையில கட்டினார் பாரு எங்க அண்ணன். அவரை என்ன மரியாதை தேயிலே? நம்ம குடும்பத்தோட மரியாதையே கிடையாதுப்பா. அதெல்லாம் போட்டோம், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்டா பணம் வேணுமே. நானும் அதைத்தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு இருந்தேன். நானே உங்க 2 பேர்கிட்ட அதைத்தான் எதிர்பார்க்கிறேன். இழிஞ்சது போ. ஏண்டா கண்ணா, ரொம்ப அர்ஜென்டா தேவைப்படுதோ? ஆமா, கொஞ்சம் இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ண. எதுக்கு? ஒரு மௌமுடியை போட்டுக்கிட்டு கையில 2 சவுக்க கட்டி எடுத்துக்கிட்டு பம்மல் சங்கர் நகர் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். முதல்ல போங்க. பெரிய மௌமுடி உங்க அண்ணன். என்ன மகாநாடு கூட்டி இருக்கீங்க? எங்க அண்ணன் வந்தாச்சு. வாங்க, உங்களை விட்டா பேசிக்கிறோம். இல்லைங்க ஒண்ணு இல்லைங்க, பம்மலா சங்கர் நகரான ஒரு குழப்பம். உங்களை பார்த்த உடனே ஒண்ணு வேணாலும் முடிவு பண்ணிவிட்டான். இல்லடா? ஆமா. ஆமா, எங்க போயிட்டு வரீங்க? நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்தேன். இத வந்துடுறேன். எனக்கு வாட்சி பையில இருக்கிறது எனக்கு. பணம் அம்மா எனக்கு இல்ல. அம்மா எனக்கு இல்ல. அம்மா ஐயோ, எனக்கு ஒண்ணு இல்லையா? இந்த ஆளுக்கு ஒரு சரிங்க. என்ன பண்ணிட்டு இருக்கிற? அம்மா பணத்தை எடுத்துட்டு போயிட்டா, அப்பா வாட்சி எடுத்துட்டு போயிட்டாரு. எனக்கு இதுதான் கிடைச்சது. இங்க கொடு. மாமா, இந்த வீட்டுல மனுஷன் இருக்க முடியாது. பணத்தை சுத்த கழுகு மாதிரி என் தங்கச்சி குடும்பம். ஒரு நல்ல வேலை வந்தா எங்க அண்ணியே நோண்டி வித்தாலும் வித்துருவானு. கவிதா, நான் சொன்ன மாதிரி அந்த ஆளை நீ கணக்கு பண்ணிடு. கார் அம்பேன்ஸ் பண்ணிடுறேன். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா எதுக்காக செய்யணும் தெரியுமா? என்னைக்காச்சும் நீ கழுத்துல தாலி கட்டுவேன்னுதான். வண்டி வருது, நான் வரேன், நீ பாத்துக்க. நீங்க அந்த முந்திரி தோப்புக்குள்ள போய் இருங்க. நான் கொடுத்து இறக்கிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். என்ன போங்க. ஐயோ, என் வண்டியை காணோம், அந்த பொண்ணையும் காணோமே. அம்மா, ஐயோ கடவுளே, யாருமே இல்லையா? ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, நான் சாக போறேன். என்ன பாப்பா? என்ன உடனே டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்க. இது நீ தப்பிக்க போடுற திட்டம். நம்ம கிட்ட ஒண்ணு நடக்காது. நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சத்தியமா சொல்றேன், நான் ஒரு ஹார்ட் பேஷண்ட். இதுக்காக தான் நான் அமெரிக்காவுக்கே போனது. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்னா என்ன உயிரோட பார்க்கவே முடியாது. என்னடா நெஞ்சு வலின்னு துடிக்கிறா? நான் நம்பல. புலி வர்ற கதை மாதிரி ஆயிட போகுது. ஏதாவது டாக்டர் கூப்பிடு. நீங்க கவனிக்கலையா?
நெஞ்சு வலின்னு சொல்லிட்டு வயித்தை பிடிச்சிட்டு இருக்கா? ஏய், டாக்டர் எல்லாம் கூட்டிட்டு வர முடியாது, வேற ஏதாவது சொல்லு செய்யறேன். டாக்டர் தான் கூட்டிட்டு வர மாட்டீங்க, நான் எழுதி கொடுக்க மருந்து யாரும் வாங்கிட்டு வாங்க. இந்த மருந்து எந்த கடையில கேட்டாலும் கொடுப்பாங்க. இந்தாங்க. இது பாருங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து வாங்கிட்டு வாங்க. இல்லன்னா நான் செத்தே போயிடுவேன். ஜாக்கிரதை. ஐயோ அம்மா. ஐயோ எங்க அவர் போயிட்டாருல? போயிட்டாமா? நீங்க சத்தம் போட்டு கூப்பிட்டாலும் அவருக்கு கேட்காதுல்ல? மோட்டர் பைக்ல எல்லாம் போயிருக்கா? யாருக்கு நெஞ்சுவலி? நான் பேப்பர்ல மருந்து எழுதி கொடுக்கல, நான் ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருக்கேன், இத பாக்குறவங்க போலீஸ்க்கு தகவல் கொடுத்து என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்துங்க எழுதிருக்கேன். ரங்கம் மாட்டிக்கிட்டா, ரங்கம் மாட்டிக்கிட்டா, போலீஸ்கார நல்லா பட்டைய கழட்ட போறான். என்ன சார் தேடிட்டு இருக்கீங்க? மருந்து கடை. என்ன மருந்து? என்ன நீ ஆயுர்வேதமா, ஹோமியோபதியா, இங்கிலீஷ் மருந்தா? இங்கிலீஷ் மருந்து. ஐயோ, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, எவன் கடை திறந்து வச்சிருப்பான்? எங்க கொடுங்க பாப்போம். இந்த மருந்து எங்க தேடினாலும் கிடைக்காது, ஆனா எங்க மருந்து கடையில இருக்கு. எங்க அம்மாவும் அப்பாவும் கடைசாவியை பூட்டி வச்சிருக்காங்க, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, இங்கே இருக்கேன். என்னடா பெத்தவங்களுக்கே வழிப்பறியா வீட்டு எழுதிய காசு. என்ன ஏண்டா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்தா எவ்வளவு கிடைக்கும்? எவ்வளவு வேண்டாலும் கிடைக்கும். அப்ப அதுல பங்கு? இதுலயும் பங்கா? உன்னை பெத்தவனே நான்டா, நீ என்ன சம்பாதிச்சாலும் அந்த பங்கு உண்டு. உன்னை இவ பெத்தத்துக்கு காரணமா இருந்தவனே நான்டா. அது நீதானா? சரி, கொடுத்து வைக்கிறேன், வாங்க. தம்பி தானா? என்னப்பா சாவி கிடைச்சிச்சா? மருந்து கடையை திறக்கலாம்ல? 24 மணி நேரம் திறந்து இருக்கோம். டே நைட் சர்வீஸ். போலீஸ் ஸ்டேஷன் தான் மூடவே மாட்டாங்களே. போறவனே கொடுக்க போறாரு, போலீஸ் பண்ண போறா. ஏன்னு கேட்காம லட்டு எடுத்து வர. ஐயோ, உளறி கொட்டாதீங்க. இப்ப நம்ம நேரா போலீஸ் ஸ்டேஷன் போறோம். மருந்து கடை, மருந்து கடை. எடுப்பா வண்டிங்க. ஐயா, உங்களுக்கு ஏன் சிரமம்? நான் தம்பி அழைச்சிட்டு போறேன். நாங்க வந்து தம்பி நல்லா வாங்கிட்டு வர எல்லாரும் சேர்த்து. என்னடாச்சு? ஏன் இப்படி வந்து விடுற? போலீஸ் பின்னால கொடுத்த உத தன்னால வந்து விடுறேன். என்ன சொல்ற? சூழ்ச்சி நடந்து போச்சு சார். இவன் மருந்து சீட்ல என்ன எழுதி கொடுத்தாலும் தெரியல, மருந்து கடைக்கு போலீஸ் வந்துட்டாங்க. வெரி குட், வெரி குட். அப்புறம் என்ன, இடுப்புல 2 உத, முதுகுல 2 மிதி, எல்லாத்தையும் தாங்கிட்டேன். நல்லா வாங்கி கட்டிக்கிட்டீங்களா? எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? போலீஸா? ஆமா, உங்க கையில ஆயுதம் இருக்குன்னு சந்தேகப்படுறாங்க. இந்த பொண்ணை உடனே ஒப்படைச்சிட்டு நம்ம 2 பேரையும் சரண்டர் பண்ண சொல்றாங்க. வீட்டை சுத்தி ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. பந்தயத்துல நான் ஜெயிச்சிட்டேன், உங்களை மாட்டிக்கிட்டேன் பாத்தீங்களா? போலீஸ் வாங்க. ஐயோ, எங்கங்க போலீஸ காணுமே? நான் சொன்னதை நீ நம்பிக்கையா? ஏதோ நீ கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக விட்டே ஒரு பொய்ய. எனக்கு வர ஆத்திரத்துக்கு நல்ல தூணை பார்த்து முட்டிக்க. மருந்து சீட்ல போலீஸ் ஹெல்ப்பா கேக்குற? உன்ன மாதிரி படிச்சவளை விட எனக்கு அறிவு ஜாஸ்தி. அண்டர்ஸ்டாண்ட்? பாப்பா பாப்பா, பந்தயத்துல நீ தோத்து போயிட்ட. மரியாதையா உங்க வீட்டு டெலிபோன் நம்பரை சொல்லு. இன்னும் 12 மணி நேரம் டைம் இருக்கு, அதுக்குள்ள நான் ஜெயிச்சு காட்டுறேன். நீ ஜெயிச்சிருவேன்னு எனக்கு தெரியும்டா. அம்மா, அப்பா. ஆளுக்கு 50 வாங்கிக்கிட்டு பேசாம லெட்டரை படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அதிக ஆசைப்பட்டேன். இப்ப தாடையை உடைச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் யாராவது பேசுறீங்க, உங்க தாடையை பேசுருவேன். ஏன்டா நான் என்ன பண்ணா? பணத்துல மட்டும் பங்கு போற வந்தீங்களே, அவங்க கொடுத்த உதவியில யாரும் பங்கு போட்டீங்களா? ஐயோ, சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெத்தவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லு, இல்ல நீ விடவே ஆயிடுவ.
கவலைப்படாத கண்ணா, அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நாம பிறந்தமே உங்க அப்பாவை காட்டி கொடுத்துருவோம். ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட பொண்டாட்டியும் பிள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்னடா தாடையில கட்டு? அண்ணே, யாரோ ஒரு பொறுக்கி பையன் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் எங்கேயோ அடைச்சு வச்சிருந்திருக்கான். அவன் என்ன பண்ணிருக்கா, மருந்து சீட்டுல தனக்கு ஆபத்து என்ன காப்பாத்துங்கன்னு எழுதி அனுப்பியிருக்கா. இவன் அதை வச்சு சம்பாதிக்கலான்னு போய் தாடையை பத்திட்டு வந்திருக்கான். யாரு தெரியல, ஆனா ராதான்னு மட்டும் கையெழுத்து போட்டிருந்தா. ராதான்னு போட்டிருந்தாளா? ஆமா மாமா, அந்த லாங்குவேஜ் மேல்நாட்டுல படிச்சவங்களுக்கு தான் வருமா. ராதா மேல்நாட்டுல படிச்சவன் நிச்சயம் அவளா இருக்கும். எவளா? செத்து போனாரு எங்க முதலாளி, அவர் தங்க ராதாவை தான் சொல்றேன். அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டவன் இன்னும் வீடு வந்து சேரல. ஆமா, அந்த ஆள் எப்படி இருப்பான்னு சொன்னேன். நல்லா சிகப்பா வாட்ட சாத்தமா இருந்தா, சிறு வயசுதான். அவனை கண்டுபிடிச்சு உள்ள தள்ளுறேன், நீ கவலைப்படாத. மாமா, எனக்கு தாட சரியாயிடுமா சொல்லுங்க மாமா. எல்லாம் சரியாயிடும், வாய மூடிட்டு சும்மா இரு. ஐயோ, எங்க அண்ணன் மேல என் பிள்ளைக்கு எவ்வளவு பாசம் பாத்தீங்களா? அப்படியா கண்ணா, கொஞ்சம் எப்படி வா, கொஞ்சம். உன் மகனுக்கு பாசம் மாமா மேல இல்ல, பட்டன் மேல. பட்டனா? ஆமா, மாமாவை கட்டி தழுவும் போது அவர் சட்டையில இந்த தங்க பட்டனை கடிச்சு எடுத்திருக்கிறான். ஏண்டா, 2 தான் எடுத்தியா? மூதேவி, எடுத்ததே எடுத்தீங்க, 3 எடுத்துக்க கூடாது. இது 2 எங்களுக்கு சரியா போச்சு. உனக்கு என்ன பண்ண போற? எங்கம் போன ஜரிகை இருக்கு. ஆரப்பாது அந்த காலத்துல வெள்ள அடிக்குது, வீடு வீடு பத்திக்கிச்சா? யாருங்க நீங்க? இந்த குடும்பத்துக்கு தலைவன். இதுவரைக்கும் நான் தான் இந்த குடும்பத்துக்கு தலைவன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என்னடி இது? வீட்டுக்குள்ள இருக்கிற இந்த குடும்பத்தை சொல்லல. நாடு பூரா நிறைய வறட்சி குடும்பம் தானே இருக்கு. ஆஹா, என்ன வர்க்க பக்தியா! உனக்கும் துணைவிக்கும் புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். துணைவிக்கு புரிஞ்சதோ இல்லையோ, இந்த தோழனுக்கு புரியல. என்ன நீங்க யாரு கிட்ட அறையுறீங்க? சொந்த ஒரு அறம் தாங்கியா? இப்படித்தான் தலைமறைவா இருக்கவங்க கிட்ட தெரிஞ்ச மாதிரியே நடந்துக்க கூடாது. அதான் மேலெடுத்து உத்தரவு. உங்ககிட்ட புரட்சி, ஒளியட்டு புஷ்வாக்கு, எரிட்டு தீக்கணும். இப்போது புரியுதா? அப்பா, அம்மா கூட அற வாங்கிட்டா பாத்தியா? ஒன்னாலையும் எல்லாரையும் செய்ய முடியாது, அவன் செஞ்சு விட்டான். அவன் யாரு? நான் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேனே. நம்ம தொகுதி எம்எல்ஏ பூங்காவன இல்ல, அவரோட கையால. ஆனா இப்ப ஏன் தலைப்பாகையும் தாடியோட சுத்தான்னு தெரியலையே. எனக்கு புரிஞ்சு போச்சு. தேர்தல்ல கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றல, ஜனங்க உதைப்பாங்களோன்னு பயந்துகிட்டு மாறு விஷயத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் போல இருக்கு. இருக்கும் இருக்கும். வாயமுட்ரா சோமாரி சுல்தான் கா பச்சி. ஒரு மாபெரும் புரட்சி தலைவரை பார்த்து கையாடு நான் சொல்றேன். கைத சோமாரி பட்டா காமரே, இனிமேலும் நாம உண்மையை மறைக்க கூடாது. புதுசா பொறுப்பை நான் தான் ஏத்துக்கிட்டு இருக்கேன். என் பேரு மோர்சிங். இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற நம்ம காமரேட்ஸுக்கு இந்த பணத்தை பூரா உங்க மூலியமா பங்கு போட்டு கொடுக்கறதுக்காக வந்த காமரேட் கதிர்வேலு. கதிர்வேலுவா? நான் கதிர்வேலு இல்லைங்க, குருமூர்த்தி. கதிர்வேலு இல்லே, நீ கதிர்வேலு இல்லே. எல்லாத்தையும் அறுத்துருவேன். உண்மை சொல்லு, இது நம்பர் 9 பவளக்கார தெரு தானே? இல்லைங்க, இது நம்பர் 7 தவளக்கார தெரு. ஏமாந்துட்டேன். என் நண்ப வீடுன்னு யார் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டேன். நான் உண்மையதான் சொல்லிட்டேன். இப்பதான் உண்மை தெரிஞ்சு போச்சு. எங்களை என்ன பண்ண போறீங்க? உங்க வேலை எப்ப முடியும்? இங்க ஒளிஞ்சுகிட்டு இருக்கிற எங்க தோழர்களுக்கெல்லாம் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற 5 லட்சம் ரூபாயை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் வேலை முடியும். எப்ப கொடுக்க போறீங்க? இப்ப நான் வெளியே போக முடியாது. ஏன்னா போலீஸ்காரங்க என் தலைக்கு லட்சம் ரூபாய் பரிசு வச்சிருக்காங்க. தலைக்கு மட்டும் 1 லட்சமா? ஏங்க, உங்க கைய கால கொண்டு போய் கொடுத்தா எவ்வளவு ரேட்டு கொடுப்பாங்க? சோமாரி, தலைக்குன்னா உயிருக்குன்னு அர்த்தம்டா. இங்கே இருக்க.
5 லட்சம், தலைக்கு 1 லட்சம், மொத்தம் 6 லட்சம். ஆமாமா, மோர்சிங்க கொஞ்சம் மஸ்கா பண்ணி போலீஸ்ல மாட்டி விட்டுட்டா அந்த 6 லட்சம் நமக்கு தான். என்னப்பா நினைக்கிறேன்? உன் மேல் தடைக்கு ஆபத்துன்னு நினைக்கிறேன். சும்மா இருங்க. 6 லட்சம் வருதுன்னா மேல் தாட போனா என்ன, கீழ் தாட போனா என்ன? என்னோட மகேஷே, அதுவும் சரிதான். தாடை இருந்துட்டாலும் பையன் லட்சணம் தான். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். நீங்க ரொம்ப கலப்பா இருப்பீங்க. அதனால நீங்க இங்கே இருங்க, போட்டு எங்ககிட்டயே இருக்கட்டும். ஆமா சுந்தரி. நான் அமராவதியிலிருந்து ட்ரெயினுக்கு மேலே பஸ்க்கு மேலே வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. கொஞ்சம் கால் பண்ணி. 6 லட்சம். வாங்க வாங்க, உங்களுக்காக சிக்கன் சூப்பு, மட்டன் வறுவல், எறா பொரியல், மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். கருவாட்டு குழம்பு வேற இருக்கு. சுறா புட்டா இதுவே நேற்று ராத்திரி ஆரம்பிச்சு இப்பதான் முடிச்சேன். நீ சுறா புட்டா ஆரம்பிச்சேன்னா நாளைக்கு தான் முடியும். நேர காலம் பாக்காத, நீ பண்ணி சமைச்சுக்கிட்டே இரு, நான் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறேன். இது நல்லா இருக்கு. அங்க பாருங்க 665 உங்களை பார்த்து கூறுது. 84 நம்மளை பார்த்து சிரிக்குது. அமுக்கு மாப்பிள்ள கொஞ்சம் சாப்பிட விட. இன்னைக்கு சனிக்கிழமை விருத உங்க அக்கா வேண்டி இருக்காங்க. ஒரு ஸ்மால் அட்ஜஸ்ட்மெண்ட். என்ன விரதத்தை நாளைக்கு வச்சுக்கிட்டா விடாது. அப்ப ஒண்ணு செய்வோமா, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் விரதத்துக்குன்னு ஒதுக்குறது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே 7 நாள் கணக்கு போட்டா 28 மணி நேரம், 4 அவர் ஜாஸ்தி ஆகுது மாப்பிள்ள. உன் தவணை மரம் விரதம் வெங்கடாச்சலபதி கொத்து வராது. உங்க அக்கா வேண்டுதல் என்ன வருது? சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மாத்திக்கலாமா? அப்படி உங்க அக்கா வேண்டிக்கலையே. அட என்னங்கிற அக்கா இது மாப்பிள்ள, கோழி கோவில் எச்சக்கையா மாப்பிள்ள. இன்னைக்கு உங்க அக்கா பிரார்த்தனை நிறைவேறதுக்கு நான் ஒரு பெரிய தியாகம் பண்ண போறேன். எனக்காக நீ வேற இருக்க முடியா? நினைச்சு நீ எவ்வளவு நல்லா. உனக்காக இது எல்லாமே நானே சாப்பிட போறேன். ஐயோ ஐயோ, கொஞ்சம் எதிரி நான் என்ன சாப்பிடுறேன்? கண் பண்ண உட்காருங்க. நம்ம 2 பேரும் சாப்பிடுறோம். ஐயோ, இப்படி தெரிஞ்சிருந்தா சொரா புட்டு பண்ணிருப்பேன். வயிற்ற வலிக்க போதுடா பாருங்களா உங்களுக்கு. சண்முகனா, சமையல் அருமை. தம்பிக்காக இன்னைக்கு எல்லாம் பெட்டர் பெட்டர். எனக்காவா? மாப்பிள்ளை பாவம் இன்னைக்கு விருதம் இல்ல. மாப்பிள, உங்க நன்மைக்காக சொல்றேன், கோழி ஜாஸ்தி சாப்பிடாதீங்க, அது வாய்வு. அது உனக்கு நினைச்ச. சண்முகா, மீனா சாப்பிடு, ஆனா முள்ளு குத்தப்பது. ஏன் மாப்பிள, விருது அன்னைக்கு சாப்பிடதான் கூடாது, சர்வ் பண்ணலாம்ல. அது சரி, இந்த இது உனக்கு, இது சண்முகன் எனக்கு. நான் வரட்டேன். இது ஒண்ணு இல்லையா? சாப்பிடலாமா? தண்ணி தான் சாப்பிடலாம். தண்ணியா? பரந்த மனசு மாப்பிள்ள உங்களுக்கு. வயிறு ரொம்ப போச்சு. தலைமாட்டில வச்சுக்கிட்டு பஞ்சு மத்தியில பட்டுக்கிட்டு என்னமா கரண்டா வர்றான். இந்த கோட்டை சத்தம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் கேட்டு கமிஷனரே வந்துருவார் போல் இருக்க. இது மோர்சிங் விடுற குரட்டை தான் கமிஷனருக்கு எப்படா தெரியும்? அவன் கண்ணு முடிக்கிறதுக்குள்ள நீ எப்படியாவது போலீஸ்க்கு போன் பண்ணிடு. போலீஸ் வரதுக்குள்ள நீங்க அவன் தலைமாட்டில இருந்து பணப்பட்டியை உருவிடுங்க. ஈஸி. கால் பக்கம் போய் கிச்சு கிச்சு பண்ணி தலைமாட்டில இருந்து பணப்பட்டியை உருவிட மாட்டேன். உருவும் போது இடையில ஏதாவது 5-10 உருவுனீங்க, நான் உருவிடுவேன். நீ போலீஸ் போன் பண்ணி. ஆமா, சர்க்கார் கொடுக்கிற அந்த 1 லட்சம் அதை நான் பாத்துக்கிறேன். கமிஷனர் வந்து கடைய போறா, மோர் சிங் பட்டர் சிங் ஆயிடும். பண்ணிருக்கேன் லைன் கட்டணும். ஹலோ ஹலோ, என்னடா இது? என்னடா உயரே காண? அதானே ரிசீவரை பார்த்தா சப்பலா கட்ட மாதிரி இருக்குது. யார் எடுத்துருப்பாங்க? பாவி, உயர அறுத்து கையில சுத்திக்கிட்டு இருக்கான் பாத்தீங்களா? இவன் வயர அறுத்தாலும் சரி, வயர அறுத்தாலும் சரி, இவனை சும்மா விட்டப்படாது. அப்பா, சத்தமில்லாத கதவை திறந்துகிட்டு போய் நான் போலீஸ கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். நான் இல்லன்னு நீங்க யாரும் பயப்பட மாட்டீங்களே? நீ இருந்தாதான்டா எங்களுக்கு பயமே. நீ ஏதாவது ஏடா கூடமா பேசி வைப்ப. நாங்க மோர்சிங் கிட்ட மாட்டிக்குவோம், அவன் எங்களை தீட்டு கட்டிடுவான், நீ எல்லாம் ஆஸ்தியோட அனாதை ஆயிடுவேன். போட்டா.
ஹலோ, ஏ இப்ப வேலை செய்த அறிவு இருக்க? ஐயோ திறக்க மாட்டேங்குது. பூட்டி இருக்குமா? பூட்டி இருக்கா? யார் பூட்டின? நான் பூட்டலையே. தாடிக்காரர்கிட்ட எவ்வளவோ தேவை. எனக்கு என்னமோ இந்த 6 லட்சம் கைக்கு வருங்கிற நம்பிக்கையே இல்ல. அப்பா, எனக்கு ஒரு யோசனை. அதெல்லாம் சரியா வராது. நான் இன்னும் என்னென்ன சொல்ல அதுக்குள்ள சரியா வராதுங்கிறிய. நீ என்ன சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். அவனை கூட்டிட்டு போய் போலீஸ்ல விட்டுட்டு வான்னு சொல்ல போறேன். அவன் வரமாட்டான். இந்த மாதிரி முட்டாள்தனமான யோசனை எல்லாம் உனக்கு தான் வரும், எனக்கு வராது. அது எப்படி? நீ ஏமாவனாச்சே. ஐயோ அப்பா, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. மாமாவோட துப்பாக்கி பீரோல இருக்கு. அதை எடுத்து உங்க கையில தரேன். அதை வச்சு நீங்க மோசிக்க மறைக்கிடுங்க. நான் சாவியை எடுத்து கதவை திறந்துட்டு வெளியில போய் போலீஸை கூட்டிட்டு வந்துடுறேன். வெரி குட் ஐடியா, வெரி குட் ஐடியா. இது அந்த துப்பாக்கியை யார் பிடிக்கிறது? நீங்கதான். என்ன விளையாடுறியா? ஐயோ வேணாம்பா, எனக்கு ஏற்கனவே கையெல்லாம் உதறும். தப்பி தவறி உங்க அம்மாவையே சுட்டாலும் சுட்டு போடுவேன். அப்ப அம்மா கிட்டே கொடுத்துருங்க. வேணாண்டா, நான் பயத்துல உங்க அப்பாவை சுட்டாலும் பரவாயில்ல, ஒருவேளை என்னையே சுட்டுக்கிட்டேன்னா? அப்ப யாரு துப்பாக்கியை தைரியமா பிடிக்கிறது? இப்ப இந்த வீட்டுல தைரியமா இருக்கிற ஒரே ஒரு ஆம்பளை அந்த மோர் சிங் தான். பேசாம துப்பாக்கி அவங்கிட்டயே கொடுத்துருவோமே. எனக்கு வர்ற எரிச்சல உங்க 2 பேருமே சுட்டுடலாமான்னு வருது. அப்புறம் ஆட்சியோட அனாதை ஆயிடுவேன். பேசாம இருங்க மகேஷ், நீ போய் துப்பாக்கி எடுத்து விட. துப்பாக்கி பீரோல இருக்கு. குண்டு எங்க இருக்கு? குண்டு எங்க இருக்கு? காதகன், நம்ம என்னென்ன செய்ய போறோமோ முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிருக்கான். இப்ப என்ன பண்றது? அதெல்லாம் சரியா வராதுப்பா. பேசாம பின்கட்டு கதவை திறந்துக்கிட்டு போய் போலீஸை கூட்டு வந்துடலாம். வெரி குட் ஐடியா. ஏப்பா, நம்ம வீட்டுக்கு பின்பக்கம் எந்த பக்கம்? இந்த கதவும் பூட்டப்பட்டுள்ளது. கையெழுத்து நல்லா இருக்குது இல்ல? மாப்பிள, நீ கேட்ட மாதிரி மண்ணு சோறு 2த்தையும் கொண்டிருக்கிறேன். என்ன செய்ய? 2த்தையும் சேர்த்து கலப்பா. எனக்கு என்ன போச்சு? தக்காளி சோறு, தயிர் சோறு, சுண்டி சோறுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன சோறு? மண் சோறு. மண் வாசனை தான் பார்த்திருக்கேன், இதெல்லாம் பார்த்ததே இல்ல. நாய்க்கு வச்சா கூட 4 தெரு தள்ளி போய் நிற்கும். யாருக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசுறீங்க? எல்லாம் உனக்காக. அப்படியா? மாப்பிள, ஏன் சோத்துல மண்ணை போடலாமா? இது சாதாரண மண் இல்லப்பா, சிவந்த மண்ணா? தெய்வீக மண். நீ திரும்ப கிடைச்சா அங்காளம்மன் கோயில் மண் எடுத்து சோத்துல பசஞ்சு உன்னை மண் சோறு திங்க வைக்கிறதா உங்க அக்கா பிரார்த்தனை பண்ணிருக்காங்க. இப்படி ஒரு அக்கா தேவையா? தெய்வீக அக்கா தான். அதாவது மறந்துட்டேன். அதுக்காக நான் திரும்பி கிடைக்கணுன்றதுக்காக அவங்க பண்ண பிரார்த்தனைய பார்த்தா நான் திரும்பி வராத இடத்துக்கு போயிடும் போல இருக்கேன். மாப்பிள, தற்சமயத்துக்கு என்ன விட்டுட்டேன். உங்க அக்கா சத்தியம். என் உடம்பே அக்கா சத்தியத்தை நிறைவேற்றும். என் உடம்பை நான் காப்பாற்றணும். அக்கா சத்தியம். மண்ணிய சோத்திய எப்படி கலந்தீங்க? இப்படி கலந்தோம். அதுல அடிவிட்ட மடையா? 1க்கு 4, 1க்கு 6, 1க்கு 8. முதே தெரியுது. அனுமத்தை அறுத்து விடுங்க. தண்ணி 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 இல்லாம சாப்பிடும். அக்கா வேண்டுதலா? கிட்ட பிடிக்கும். என்ன பறந்த வளர்க்குற மண் சோத்தை இப்படி கொடுக்குறியே. மாப்பிள, உன்ன என்ன வேண்டுதல் இருக்கு? அடுத்தது அம்மன் கோயில்ல தீ விதிக்கிறது. அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்ணி. ஐயோ, ஏற்பாடு பண்ணியா? ஆமா, சும்மா ஒரு 100 அடி நீளத்துக்கு விரவு கட்டெல்லாம் போட்டு தீயெல்லாம் பரப்ப சொல்லி நம்ம போனது சும்மா அப்படியே ஜாலியா நடந்துட்டு வந்துடலாம். ஜாலியா? எங்க அக்கா வச்ச சத்தியத்துக்காக 100 அடி என்ன 1000 அடியில நடந்து காட்டுற. ஒரு வழி பண்ணுவாங்க போல இருக்க. மாப்பிள, நான் வச்சுமா? எங்க போறேன்? சாப்பிடு. சரி, அது சாப்பிட்டா போதும். நிறைய எடுத்து சாப்பிடு. நிறையவா? இது போதுமா? ஐயோ.